ஆகஸ்ட் 15 வந்தது. அதுல விடுதலை தின வரலாற்றை நாம் பேசியிருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜும்மாக்களும் அதில் விடுதலை வரலாற்றை பேச வேண்டிய களமாக நாம் பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவிலும் அந்த விடுதலை தின கொண்டாட்டங்களை கொண்டாட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த விடுதலை தின வரலாற்றுக்கு முழுமையாக உரிமை கொண்டாடக்கூடிய தகுதியும் அருகதையும் உள்ள ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். இதே ஜும்மா மேடைகள் ஆங்கில ஏகாதிபத்தியம், நீங்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் தூக்கக்கூடாது என்று சொன்னபோது மதுரை மௌலானா அவர்கள் இந்த ஜும்மாவில் இருந்து ஜும்மா குதுபா முடிந்ததும் அந்த கையிலே வைத்திருந்த அந்த கைத்தடியுடன் அவர் புறப்பட்டு ஒரு வாள் போன்ற ஒன்று வைத்திருப்பாங்க. ஜும்மாவில் வீதியிலே நடந்து வந்தார். ஆலிம்கள், விடுதலை போரில் ஆலிம்களுடைய பெரும்பங்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். மார்க்க அறிஞர்களுடைய பங்களிப்பு, ஃபக்கீர் சா என்று சொல்லலாம், பாட்டு படிச்சுட்டு யாசங்க அவர்கள் விடுதலை எழுச்சிக்காக அவர்கள் செய்த விழிப்புணர்வு அந்த பாடல்களின் வழியாக. விடுதலை போரில் பக்கீர்களின் பங்கு, விடுதலை போரில் இஸ்லாமிய பெண்களின் பங்கு, பச்சை புர்கா போராளி என்ற ஒரு பெண்ணுடைய வரலாற்றை படித்தார். இன்னும் சொல்லுவதானா ஜான்சி ராணி போன்றவர்களுக்கெல்லாம் பேகம் ரஷ்யா போன்றவர்கள் கொடுத்த அந்த முன் வெளிச்சத்தை எல்லாம் நாம் பார்க்கும் போது வரலாறு நெடுக இஸ்லாமியர்களுடைய எண்ணற்ற தியாகங்கள், சுரையாசாத்தியுடைய அந்த விடுதலை கொடியை வரைந்த அந்த வரலாறு, இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த பண்பாட்டிற்கும் முஸ்லிம்கள் வழங்கிய ஏராளமான கொடைகள். வால் டாக்ஸ் ரோடு இருக்கு, இதனால் அந்த டாக்ஸ் சோருக்கு வால் கட்டினாங்க வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஹைதர் அலியை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தீரன் துப்பு போர்க்களத்திலேயே உயிர் நீத்த ஒரு மாவீரன் தீரன் துப்பு, ஏவுகணையை அனுப்பியவர் தீரன் துப்பு. தன்னுடைய பிள்ளைகளை இறுதி மகனாயனுடைய அந்த வரலாறு வரைக்குமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அலி சகோதரருடைய மாபெரும் தியாகங்கள், மாப்பிள்ளாக்களுடைய வீரம் நிறைந்த ஒரு வரலாறு. திருவூரில் இருந்து போத்தனூர் ரயில்வே நிலையம் வரைக்குமாக அந்த கூட்ஸ் வண்டியிலே அடித்த ரயில்வே படுகொலை நீங்கள் படித்து பாருங்கள். வேகன் டிராஜடி என்று சொல்லக்கூடிய 1921 மலையாளத்தில் ஒரு திரைப்படமாக கூட வந்துவிட்டது. 1921 நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் விடுதலை போரிலே பங்கேற்றார்கள் என்பதற்காக ஒரு வேகனிலே அடைத்து மிதித்து அவர்களை சித்திரவதை செய்து மூச்சு முட்ட அவர்களுடைய சுவாசம் வெளிவராத அளவுக்கு அவர்களை அடைத்து நெருக்கி அவர்கள் ஒன்று மீது ஒன்றாக அடுக்கி 100 பேரும் இந்த வேகனிலே இறந்த அந்த செய்தியை நீங்கள் திருவூரில் இருக்குள்ள கோரம்பூர் ஜும்மா பள்ளிக்கு நீங்கள் போனால் அங்கே அடக்கப்பட்டவருடைய அந்த கபர்ஸ்தானத்திலே இந்த சோதாக்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் பார்க்கலாம். நான் அண்மையில போகும்போது பார்த்தேன். ஆனால் இந்த வரலாறு கைவிட்டு போய்கொண்டே இருக்கிறது.